காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்எம் ஜெயின் சார்பாக எங்கள் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஹெவன் டீம் மூலமாக உங்கள் இல்லத்திலே வந்து உங்களை சந்தித்து காலை நேரத்தில் தேவனை துதித்து பாடவும், தேவனை மகிமைப்படுத்தவும், தேவன் தந்த வாக்குத்தத்தை தியானிக்கும் ஆண்டவர் நமக்கு பெரிதான கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நம்மை தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இந்த நாளிலே இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்கவும், இந்த இடத்துல அமர்ந்திருக்கவும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் இந்த நாளை துவங்கும் முன்பாக ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல மேலான கிருபைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையை ஆண்டவரே தங்கள் வீடுகளிலே காணாதபடிக்கு அப்பா ஆங்காங்கே அப்பா பிரச்சனைகளிலும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலும் இல்லாவிட்டால் பயந்து ஒவ்வொரு இடத்துல ஒதுங்கி ஒளிந்து கொண்டு இருக்கிறதான சமயத்தில் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அப்பா சந்தோஷத்தோடைய கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவை தந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே, உமக்கு கோடான கோடி சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை தூக்கி நிறுத்தி ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் நிலைவு நிறுத்தி வச்சிருக்கிறீங்களே, அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அந்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு நாங்கள் ஒன்றும் தகுதி இல்லை ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீர் கொண்டு வந்து நீர் எங்களை தகுதியாக்கினபடியினால் உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலையிலே உம்முடைய புதிய கிருபையினாலே கர்த்தாவே எங்களை நீ நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையிலே கர்த்தாவே நாங்கள் பலப்பட கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாளின் ஆண்டவரே கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யார் யார்கிட்ட என்னென்ன சம்பாஷணைகள் செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே கர்த்தர் எங்களுக்கு போதித்து தாங்க ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் தியானங்களும் ஆண்டவரே எப்பொழுதும் உடைய சமூகத்திலே பெரிதியா இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஒரு இடத்துல பேசும்போது கர்த்தாவே எங்கள் வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டதாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்துல பேசுகிறவர்கள் உம்மை காணணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே உம்மை எல்லாரும் உணரணும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்கள் செயல்களிலே கர்த்தாவே நீர் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படணும், நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை கத்த முற்றிலுமாக ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கணும் அப்பா. சோத்திரிக்கிறோம் உம்மை பற்றி கத்தாவே நாங்கள் அறிந்த அறிவை ஆண்டவரே இந்த நாளில் மற்றவர்களுக்கும் பகிரத்தக்கதான ஒரு கிருபையை
கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது ஆண்டவரே நாங்கள் வெறும் கையாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்காதபடிக்கு ஆண்டவரே அநேகரை கர்த்தாவே உம் அண்டையிலே வெளிச்சத்திலே கொண்டொருவர்களாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணமாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே அந்த தாழ்மை, அன்பை, பொறுமையை கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே தருகிறோம். இந்த காலை நேரத்தில் அப்பா எங்களுடைய துதியான நம்முடைய சமூகத்திலே வந்து எட்டி கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களையும் கர்த்தாவே எங்களுடைய தேவைகளையும் அது பூர்த்தி செய்வதாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நாம் பாடும்படியாக ஆண்டவர் அடுத்தது கிருபை செய்ய போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விதமாக ஆண்டவரை துதிப்பதற்காக நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நாம் பாடுவோமா சேர்ந்து? இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்டலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்டலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கு இன்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கு இன்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்டலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்டலாம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன்.
ஆண்டவர் இத்தனை கிருபைகள் அளித்திருக்கிறார் இல்லையா. நாம் எத்தனை நாள் ஆண்டவரை கொண்டாடி இருக்கோம். ஜஸ்ட் யோசித்து போப்போமா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் கிருபை தான், எனக்கு என்ன இவ்வளோதானே, ஒவ்வொருத்தர் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா வி கம்பேர். ஆனால் நம்மளோட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இரக்கங்களும் அதை நம்மலாம் பார்த்தோன்னா விளையாட்டுக்கு கூட சில காரியங்களை நம்ம ஈஸியாக செஞ்சிடறோம். ஆனால் ஆண்டவர் அதை கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்துல நீக்கி விட்டுருக்கிறார் இல்லையா. சில நேரம் பயங்கர கோபத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, இம்மை பொழுது நம்மளை விட்டுருக்கிறாரு. ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் தேவன் நம்ம சேர்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா. ஹல்லேலூயா. அதை போல இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்குது. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும், ஒருவேளை நமக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சில உதவிகள் பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கிறான். சில நேரம் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸில் நமக்கு பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கிறான். சில நேரம் நாம் சிலரை தேடிக்கொண்டிருப்போம், அவங்களால நமக்கு ஆறுதல் கிடைக்கும், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்முடைய சப்போர்ட்ஸுக்காக அடுத்தவங்களை ஏஞ்சிருக்கோம். ஆனால் அவர்களிடத்துல நமக்கு கிடைக்காது. ஒருவேளை நம்ம ஒரு ஏழ்மையான ஒரு தாழ்மையான நிலைமையிலே அந்த நேரத்தில் நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு நான் இருக்கேன், நீ ஏன் மற்ற மனுஷரை எதிர்பார்க்குறான்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா. யோசித்து பாருங்க, எத்தனையோ சிச்சுவேஷனில் நான் இவ்வளோ பெரிய கண்மலையாக உன் கூட இருக்கேன், பட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வேற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. உங்களை பார்த்தோம் நிறைய நேரம் சொல்லியிருக்காங்க அப்படி தானே. இந்த நேரத்தில் ஜஸ்ட் அதை திங்க் பண்ணி தேங்க் பண்ணி நம்ம இந்த பாடலை பாடுவோமா. காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே யாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே யாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஆமென் ஆண்டவரே. இத்தனை கிருபைகள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தந்திருக்கீங்க ஆண்டவரே.
பஞ்ச காலத்தில் கர்த்தர் கூட இருந்தீங்கப்பா. சென்ற இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடும் நோய்கள் அங்குமெங்கும் பரவின போதும் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் வந்த போதிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து கர்த்தாவே உம்முடைய சட்டையனின் நிழலிலே எங்களை பத்திரமாக பாதுகாத்து இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவரே இன்னைக்கும் நிறுத்தும்படியாக தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உலகத்திலே மனுஷர் எங்களுக்கு அறிந்தவர்கள் மாண்டு போகும்போது, இல்லாவிட்டால் அதனாலே ஆண்டவரே பயங்கர பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய இறுக்கமான இரக்கத்தினாலே நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே கண்மறையின் வெடிப்பிலே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஏயப்பட்ட அக்கினி சாஸ்திரங்கள் ஆண்டவரே எங்களை கடந்து போகும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் மறைவிலே கர்த்தாவே நீர் பாதுகாப்பாய் வைத்திருந்த உம்முடைய மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறாய் காணப்பட ஆண்டவரே நீ கிருபை செய்யணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமானதாய் இருக்கிறது போல கர்த்தாவே புது புது பாடல்களாய் உம்மை அனுதினம் துதிக்க, அனுதினம் உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே உமக்கு இந்த சாட்சியாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஜெயம் எடுக்கிறவளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேச இருக்காங்க. நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை, ஒரு ஆறுதலான வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் இன்னைக்கு காலமே நமக்கு தந்திருக்காங்க. ஹல்லேலூயா. கேட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரை துதித்தோம் இல்லையா? ஆண்டோடைய பாடணும் இல்லையா? ஆண்டவர் நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? நிச்சயமாக எப்பக்கத்தில் நிறக்கப்பட்டாலும் தேவனுடைய நாமம் நமக்கு சகலவையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து தரும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் என்னன்னா, எஸ்தருடைய புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மெர்தகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்ரி டே he walked back and forth near the courtyard of the harem to find out how Esther was, what was happening to her. ஹல்லேலூயா. ஒரு ஆள் எப்படி இருக்காங்க, அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க பாதுகாத்துட்ருக்காங்க இல்லையா? வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலை நேரத்தில் இதை தான் நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அப்படிதில்ல, எனக்காக யார் இருக்காங்க, இல்லை என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா, நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா அப்படின்னு இன்றைக்கி யூஸ்வலாக நம்முடைய புலம்பல்கள் அப்படி தானே. சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு காரியத்தை மாத்திரம் கேட்டுட்டு ஒன்றை வச்சுருவாங்க. அப்படி தானே. எஸ்பெஷலி இந்த குட்டீஸ் எல்லாம் எப்போது தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணால், நீங்கள் வரும்போது எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, க்ளோஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் வெரி ஃபியூ தான் பண்ணுறாங்க. பண்ணலைன்னு சொல்லலை, பண்ணுறாங்க. பட் அநேக மக்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை தான் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி சேக் கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வெகு குறைந்து போன நாட்களாய் காணப்படுறது இல்லையா? இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கீங்க? என்னுடைய காரியத்தை கொடுத்து விசாரிக்க யார் இருக்காங்க? எனக்காக யார் இருக்காங்க? அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் என்பவர் எஸ்தர் எப்படி இருக்கா, அவளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி எஸ்தருடைய சுக செய்தி. இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, ராஜாவுடைய அரண்மனையில் ராணியை தேர்ந்தெடுப்பதற்காக தேசத்தினுடைய அழகான ஸ்திரீகள் அவ்வளோ பேரும் கூப்பிட்டு அவங்கள அரண்மனையில் வச்சுருக்காங்க. அப்போது தகப்பனும் தாயும் இல்லாத ஒரு பிள்ளைய அவங்க சித்தப்பா எடுத்து வளர்த்து அந்த பிள்ளை ராணி ஆகட்டும் அப்படின்னு ஆசையில் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே அந்த செலெக்ஷன்
கொண்டு போய் விடுறாங்க. இந்த காலை நேரத்தில் இதில் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. எத்தனை பேர் நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயருக்கு, அதாவது அடுத்தவங்க பார்க்கணும் அதுக்குன்னு ஹெல்ப் பண்ணுற பீப்புளும் நிறைய இருக்காங்க. பட் இங்கே மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்னா, அதாவது அவனுடைய சித்தப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சிறிய தகப்பனுடைய மகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பிள்ளைய, ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்து, பிள்ளை இல்லாதவங்க வளர்த்துறது கொஞ்சம் வித்தியாசம். ஆனாலும் அந்த பிள்ளை எடுத்து அவங்க ஒரு சான்ஸ், ஒரு ராணி ஆகலாம் என்கிற சான்ஸ் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் விட்டுட்டு அவங்க போகலை. அவர் என்ன பண்ணுறாருனா, டெய்லி அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஏரியா இல்லாட்ட செலெக்ஷன் ஏரியாவில் போய் என்னுடைய பிள்ளை எப்படி வச்சுருக்காங்க, என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்குது, அவள் எப்படி இருக்கிறா என்று சொல்லி உண்மையான ஒரு கரிசனை உடையவராய் மொர்தெகாய் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணுறோம். பட் ஃபார் த நேம் சேக்கா, இல்லை உள்ளார்ந்த உண்மையான ஒரு அன்போடு பண்ணுறோமா? நம்முடைய ஹார்ட்டை கேட்டு பார்க்கலாமா? நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, அடுத்தவங்க பார்க்குறதுக்கு வேண்டி உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தேவனுக்கு பயந்து உதவி செய்கிறவங்க இருக்காங்க. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தேவன் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. ஆமேன். இந்த நேரத்திலும் எஸ்தர் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர், ஷி வாஸ் அன் ஆர்ஃபன், அவளுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் தேவன் மொர்தெகாயின்னு ஒருத்தரை கொடுத்து அவங்கள சுக செய்தியை நாடோறும் டெய்லி, அவள் என்றைக்கோ ஒரு நாள் ட்ரைனிங் விட்டுட்டோம், 1 வீக் அந்த சாட்டர்டே சண்டே போய் பார்ப்போம் அப்படின்னு இல்லை, டெய்லி போயிட்டு ஹவ் எஸ்தர் வாஸ், வாட்ஸ் ஹேப்னிங் டு ஹர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அடுத்தவங்க மேலே எப்படி கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும்னு பார்க்கணுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, ஒன்று கூட யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இல்லாட்டா இதை எப்போ யூடியூப்பில் நீங்கள் ஒரு வேளை பார்த்து கொண்டிருக்கலாம், எனக்கு விசாரிக்க, எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு ஜஸ்ட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி என்னை தள்ளி விடுறதுக்கு யாரும் இல்லையா? தள்ளி விட்டா நான் எங்கேயோ போயிருப்பேனே, நான் எப்படியோ போயிருப்பேனேன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில், இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க, மொர்தெகாய் த இரட்சகர் உங்களுக்காக இருக்காங்க. அவர் நாடோறும் உங்களை பற்றி விசாரிக்க, ஆண்டவர் உங்களை சுற்றி நடக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல, அந்த கன்னி மாடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து, வீடை சுற்றி தேவ தூதர்களை கொண்டு காவல் பண்ணி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறார். அதோட நமக்கு வேறே கிடையாது இல்லையா? ஒருவேளை உங்கள் சிச்சுவேஷன் பயங்கரமான, உங்களுக்கு ஒருவேளை எல்லாம் இருக்கலாம், ஆனால் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். உங்களுக்கு வேணா உங்கள் பிள்ளைங்க என்ன வேணால் செய்கிறதா இருக்கலாம், ஆனால் உங்கள் கூட இருந்து பேசுகிறதுக்கோ, உங்கள் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அப்படி ஒரு வேளை ஆள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இன்னும் சொல்ல போனால், நம்ம லேடிஸ்குள்ளே ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? ஒரு டென்ஷனாக இருந்தோம், இல்லாட்டா ஒரு நல்ல காரியம், இல்லாட்டா ஒரு பயங்கர சோகமான எதுனாலுமே நமக்கு அதை யார்கிட்டே கொட்டி தீர்த்தணும், இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணோம் இல்லையா? இந்த நாள் அதுக்கு கூட சில நேரம் நீங்கள் சொல்வீங்க, அதை என் மனசில் உள்ளதை நான் கொட்டி தீர்த்தாலாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கும், அப்படி கூட யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக ஏசப்பா சொல்கிறாங்க, நான் இருக்கிறேன். அங்கே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மொர்தெகாய் எவ்ரிடே ஹி வாக் பேக் அண்ட் ஃபோர்த். தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, கன்னி மாடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் அழகாக முன்ன பின்னைய சில நேரம் பயங்கரமாக திங்கிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல, நிறைய பேர் கையை பின்னால் கட்டிட்டு அப்படி இப்படி நடக்கிறதா இருக்கலாம். அதே போலங்க, உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கான காரியங்கள் சக்ஸஸ் ஆகுதா, உங்களை கரெக்டாக எல்லாரும் கவனிக்கிறாங்களா என்று சொல்லி உங்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு தேவன் முன்னும் பின்னுமாக உலாவிக்கொண்டு உங்களுடைய சுக செய்தியையும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கறதுக்கு அவர் இருக்கிறார். ஒருவேளை உங்களை பிடிச்சி சிறைப்படுத்தி வச்சிருக்கலாம், ஒருவேளை வியாதியனும் சிறையில் நீங்கள் இருக்கலாம், இல்லாட்ட ஒரு திருமணமாகி உங்களை கொண்டு என்னை அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு சின்ன வார்த்தையை ஷேர் பண்ணக்கூட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் வேறு யாரை விட்டே உங்கள் சங்கடத்தை கொட்டாதீங்க. நிறைய நேரம் நம்முடைய வார்த்தைகளை
இருதயத்தில் கொட்டும்போது அந்த வார்த்தைகளை எடுத்து நம்மளே பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாளிலும் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, உங்களுக்கு யாரும் இல்லைன்ற அந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆண்டவர் முன்னும் பின்னும் உலாவுறாருங்க. அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. He walked back and forth. ஆண்டவர் மொர்தெகாய்க்கு அர்த்தம் என்ன சொல்லப்பாரு? சேவியர், ரட்சகர் என்று சொல்வேன். நமக்கு ஒரு ரட்சகர் உண்டு. நம்ம ஒருவேளை அனாதையாக விடப்பட்டிருந்தாலும், எல்லா காரியம் இருந்தோம், நம்ம ஒன்றும் இல்லாதவங்க போல இன்னைக்கு சிலர் நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கிறதான நேரத்தில் யாரும் இல்லைன்ற அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அவர் என்னுடைய சுக செய்தியிலே பிரியமாக இருக்கிறார், he is interested and he has concern over me அப்படி என்று சொல்லி நிச்சயமான ஒரு நம்பிக்கை வைத்து நாம் முன்னேறுவோமானால் தேவன் நம்மை கொண்டு பல அரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பெண் தான், ஒரு அனாதையாய் விடப்பட்டவள். அவளுக்கு யாரும் இல்லாத நேரத்தில் தான் அவள் என்ன பண்ணப்பட்டாள்? அந்த குவீன் செலெக்ஷனில் அவள் செலக்ட் ஆகி ராஜ்யத்துக்கே ராணியாக மாறினான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளும் அவள் தன்னை காத்து கொண்டாள் என்று வேதத்தில் சொல்லப்படும். நிறைய காரியங்களை அவள் தன்னுடைய குலத்தை கூட அவள் ஷேர் பண்ணாமல் அவள் அவ்வளோ தூரம் ரொம்ப சின்சியர் அண்ட் சீரியஸ் லேடியாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவள் ராஜ்யத்தின் ராணியாக ஆகுமானா. இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்திலே அமர்ந்து இருந்து நம்ம புலம்பாதபடிக்கு, புலம்பல் என்ற வார்த்தையை நம்முடைய வாயிலே இல்லாதபடிக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸ், ஆண்டவர் எனக்காக செய்தார், ஆண்டவர் எனக்கு பின்னாடி இருக்கா, ஹீ இஸ் தேர் ஃபார் மீ, அவர் எனக்கு தருவார், என்னை என்கரேஜ் பண்ணுவார், என்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா புலம்பலையும் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து உங்கள் கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தாது. ஆனால் நிச்சயமாகவே எஸ்தரை போல நீங்களும் ஒரு ராஜாத்தியாக தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குலத்தையோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இல்லாவிட்டால் எங்களுடைய சிச்சுவேஷனையோ பார்த்து அல்ல கர்த்தாவே, உம்மையே நோக்கி கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரி, எங்களுக்கு என்ன நடக்கிறது, எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு சொல்லிட்டு நீ கரிசனை உள்ளவராய் அப்பா எங்களை சுற்றி சுற்றி நீ நடக்கிறவராய் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சுற்றி கர்த்தாவே தூத பட்டாள கொடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கர்த்தாவே அனுதினம் கர்த்தங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களை காத்து கொண்டு ஆண்டவரே அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருக்காதபடிக்கு உம்மை மாத்திரமே நோக்கி உம்மை மேலே எங்கள் கண்களை வைத்து கர்த்தாவே நாங்கள் முன்னேறி சொல்லத்தக்கதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். காத்து உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய ஹெவன் டிவிலையும் ஆண்டவரே எங்களுடைய தரிசன தேசத்தில் நடக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் உடைய கருத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய கிருபை மகிமை கூட இருக்கணும் ஆண்டவரே. எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீ தந்த திட்டத்தின்படி கர்த்தாவே செயல்படுகிற காரியங்கள் வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இன்னுமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்த ப்ராமிசஸை ஒவ்வொன்றாய் கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுக்கு வேண்டிய ஆண்டவரை உதவிகளை கர்த்தர் எங்களுக்கு பரத்திலிருந்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே பகுதி நேர முழு நேர ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொருவரும் கரத்திலே தருகிறோம். இந்த செய்கிற ஊழியங்களே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இன்னுமாய் கர்த்தாவே எங்களுக்கு உதவுகிற ஒவ்வொருவரும் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. பல மடங்காக கோடா கோடியாக அவர்கள் அதன் மூலம் பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. இந்த நாள் கர்த்தாவே அவர்களுக்கு வெரி ஸ்பெஷல் டேயாக ஆண்டவரே இருப்பதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே ஒரு விசேஷித்தமான ஆண்டாக அவர்களுக்கு காணப்பட ஆண்டவரே அவருடைய ஆண்டவரை இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறப்படுகிற ஒரு ஆண்டாக காணப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் இன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தந்த ப்ராமிஸ் போல ஆண்டவரே
திருமண நாளை நினைவு கூறுவவர்களுக்கு முன்பாக எங்கள் தேவன் முன்னும் பின்னும் நீர் உலாவுகிறவராய் இருந்து கத்தாவே அவர்கள் சுகத்தையும் அவர் பலத்தையும் அவர் குடும்பத்தையும் கத்தர் ஆளுகை செய்வனுமா செபிக்கிறோம் அப்பா. காத்து வழி நடத்துங்கப்பா. உடைய கரங்களை முற்றிலுமாக தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க